அவர் மனசுல என் மேல காதல் வராம அந்த உண்மைய சொல்றதுல அர்த்தமே இல்ல ஆனந்த். அது நான் அவர் மேல வச்சிருக்கிற காதலை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். என்ன ஆனந்த், எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் நீ இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நீங்க அதை கெடுத்துக்கிறீங்களோன்னு பயமா இருக்கு. இல்ல ஆனந்த், நான் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்க்கறது நடக்கும். நான் கும்பிடுற கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல நீ, கடவுள் எப்பவுமே மனுஷங்க மூலமா தான் உங்க நம்பிக்கை நிறைவேற்றுவாரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனந்த், ஆனந்த் வேண்டாம் ஆனந்த். ஆனந்த் ப்ளீஸ் ஆனந்த், சொல்றத கேளுங்க ஆனந்த் ப்ளீஸ். இல்ல நீ, முடியவே முடியாது. ஆனந்த் வாங்க. என்ன விசேஷம் சார்? என் பொண்ணுக்கு அவங்க முதலாளியால ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அவ நல்லா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணு வாழ்க்கை சீரு சிறப்புமா நல்லபடியா அமையும் சார். கவலைப்படாதீங்க சார். ரொம்ப நன்றியா. இந்தாங்க. வாங்க. நீங்க நினைச்சபடியே பொண்ணு நல்லா இருக்கணுங்க. வாங்க. இந்தாங்க. பாத்தீங்களா ஆனந்த், என் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. நம்ம மேல நம்பிக்கை வச்சவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறது அவங்கள சாகடிக்கிறதுக்கு சமம். கடவுள் என்ன நினைக்கிறானோ அதை நடத்தட்டும். சாமி நாங்க சேரணும்னு நினைச்சா எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிரும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பாரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இப்படி சொல்லிட்டு போறாங்க எங்க அண்ணி. நீ உண்மையிலே கல் இல்ல சாமி தான் அப்படின்னா எங்க அண்ணன் மனசுல காதுல வரவே. என்ன துளசி அப்படி பாக்குற? இந்த மாதிரி அமைதியான சூழல்ல நடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா துளசி, கல்யாணம் ஆன புதுசுல நீ நானும் இப்படி நிறைய இடங்களுக்கு நடந்து போயிருக்கோம். நீ சொன்ன மாதிரி ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு. என்னங்க, வசந்தரா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தால? ஆமா துளசி, இனிமே அவ வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம்தான். நல்ல வரன் அமைஞ்சு நிச்சயமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. அந்த மாப்பிள்ளை அவர் தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு. நமக்கு அது போதும் துளசி. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு துளசி. அது வந்து நம்மளோட பேங்க் பிரச்சனைய அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டா என்ன? சேச்சே, என்ன துளசி இப்படியெல்லாம் யோசிக்கிற? அவர்கிட்ட போய் நாம பணம் கேட்டா நம்மளை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? அது இல்லங்க, வசுக்காக இவ்வளவு பண்றவரு இத பண்ண மாட்டாரா? அதான் நீயே சொல்லிட்டீல வசுவுக்காக அவர் பண்ணுவாருன்னு. நமக்கு ஏன் பண்ணணும்? இந்த பாரு, அவர் பண்றாரு இல்ல, அது இல்ல விஷயம். நம்ம கேக்குறதே தப்பு துளசி. அது இல்லங்க, அந்த பேங்க்காரன் கிட்ட 10 நாள் கெடு கேட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள முடியாம போயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? அதான் வசந்தரா கிட்ட சொல்லி கேட்க சொல்லலாமேன்னு நினைச்சேன். இல்ல துளசி, வசுந்தரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கா. நம்ம எதையாவது பேங்க் லோனு ஜப்தி இதெல்லாம் கேட்க போய் அவ சந்தோஷத்தை நமக்கு எடுத்துடக்கூடாது. எப்படியாவது சமாளிப்போம். எனக்கு வர நல்ல செய்தி எல்லாமே அற்ப ஆயுசாவே இருக்கு. எப்படியோ அர்ஜுன் சாருக்கு நான் தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலையே. இப்ப என்னடா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அவரே ஏற்பாடு பண்றாரு. நான் விரும்புற ஒருத்தரை எனக்கு மாப்பிள்ளை பாக்குற கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஏதோ எனக்கு ஒரு நல்ல இடம் அமைய போகுதுன்னு என் அம்மா அப்பா சந்தோஷப்படுறாங்க. ஆனந்த் நான் தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிடுன்னு துடிக்கிறாரு. என் படத்தை வரைஞ்ச ரவிவர்மன் சார்
கோமால இருக்காரு. அவர் வரைஞ்ச படம் எங்கன்னு கூட தெரியல. இப்போ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி விளம்பரத்துல கொடுத்த அந்த ஹார்ட் ஃப்ரெண்டை பார்த்தேங்கிறாரு. என்னை சுத்தி ஏன் இவ்வளோ குழப்பங்கள் நடக்குது? ஏய் இங்க வா வாடி. என்ன பாட்டி? அங்க பாருங்க பாரு பாரு. ஏய் வாடி. ஏய் என்னடி உங்க அக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? நேத்து என்னமோ குத்தால அறிவு மாதிரி கும்மாளம் போட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு என்னமோ குத்த வச்சு ஹோன்னு குமரிக்கிட்டு இருக்கா. ஆமா பாட்டி, அதான் பாட்டி அர்ஜுன் மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிருக்காருல்ல, அது தெரிஞ்சு போயிருக்கும், அதனாலதான் அழுவுறா. ஏய் அந்த அர்ஜுன் இவளுக்கு மாப்பிள்ள பார்த்தா நான் சோதிமணிக்கு கொடுத்த வாக்குறுதி என்னடி ஆகுறது? பாட்டி நீ அந்த இந்திராணி கொடுத்த வாக்குறுதி என்ன? எப்படி ஆச்சும் வசுவ அர்ஜுன் சார் கிட்ட இருந்து விரட்டி விட்டா, நட்சத்திராக்கு அர்ஜுன், எனக்கு ஆனந்த், இதானே? ஆனா இந்த சோதிமணி பைய வந்து அப்பப்போ ஆசைய காட்டுறானேடி, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்படி நீ ஆளாளுக்கு அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டே இருந்தா எப்படி பாட்டி? அப்புறம் எனக்கு ஆனந்த் கிடைக்காம போயிட போறாரு. அடப்பொடி பொச கெட்டவளே. ஏய் ஓ மூலமா நான் ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள போறது உறுதிடி. ஆனா அதே நேரத்துல இந்த வசுந்தராவை எப்படியாவது வளைச்சு போட்டு இந்த சோதிமணி பையல கட்டி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கியே, அப்பதாண்டி அவகிட்ட நிறைய கறக்கலாம். இந்த சோதிமணி பையன் எனக்கு மாப்பிள்ளையா வந்தாதான் என் தொம்பி பொண்டாட்டியோட திமிரெல்லாம் அடங்கும். யாரு இந்த நேரத்துல பாத்தியாடி கரெக்டா அந்த கருவா பையன் கூப்பிடுறான் பாரு, இதே வேலையா அலையறான். அடியே போன் எடுத்து அப்படி காதுல வச்சோம்னா அப்படியே கவிதையா கொட்டுறாண்டி. அவன் வாயில அப்படியே உலக்கைய வச்சு குத்தணும். சோதி பேபி என்ன ஏமாத்திட்டல? டேய் என்னப்பா சொல்ற? உன்னை நான் ஏமாத்துறதுக்கு லட்சம் கோடி என்கிட்ட என்ன கொடுத்தா வச்சிருக்க? வேணாம் பேபி, இது மாதிரி ஏகத்தலமெல்லாம் பேசாத. அந்த அர்ஜுன் என் செல்லம் பசுக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கானே, ஒரு புரோக்கர் சொல்லலாம் தெரியுமா? அது கேள்விப்பட்டதுல இருந்து இது வரைக்கும் சோறு தண்ணி எதுவுமே வயிற்றுக்குள்ள இறங்கல. டே சோதிமணி, உனக்கு அறிவு கம்மிங்கிறத அடிக்கடி நீ நிரூபிச்சுட்டே இருக்கடா. இங்க பாருடா, மாப்பிள்ள தானே பாக்குறேன்னு சொல்லிருக்கான், பார்த்து தொலைட்டுமேடா. நியூஸ் ரீல் முடிஞ்சு மெயின் பிக்சர் வரும்போது இந்த காந்திபதி அப்படியே படத்தை மாத்திருவாடா. நல்லாதான் பேசுறேன், ஆனா காரியம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. டேய் சோதி பயலே, 1000 தான் இருந்தாலும் நீயும் நானும் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. அந்த கொள்ளிக்கண்ணுக்காரி இருக்காளே வசுந்தரா, பா அவளுக்கு நீ முறை வேணும்டா கண்ணு. இங்க பாரு பேபி, என்ன வேணா திட்டு, ஆனா என் பசுவை திட்டினா என்னால தாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. டேய் சோதி பயலே, சில்லற சமாச்சாரத்தெல்லாம் இறக்கி வச்சாதான்டா மனசும் பர்சும் லேஸ் ஆகும். நீ வீணா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதடா. பேபி பசு ஒண்ணு எனக்கு சில்லற இல்ல பேபி, அவ பொக்கிஷம், தங்க பொக்கிஷம் பேபி. 2000 நோட்டு கட்டு மாதிரி என் பர்ஸ் ஃபுல்லா அவளதான் அடைச்சு வச்சிருக்கேன். அதை ஏண்டா நீ வச்சுக்கிட்டு இருக்க? அதை இந்த பக்கம் தள்ளி விடு, நான் வசுவை அந்த பக்கம் தள்ளி விடுறேன். தள்ளி விடுறேன். முதல்ல அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன், அதுக்கப்புறமா தள்ளி விடுறேன். இப்ப நான் வச்சிடறேன். தள்ளி பண்ணுமா தள்ளி. லக்கி பொண்ணே, இந்த சோதிமணி ரொம்ப உஷாராயிட்டு வராண்டி. ஆமா ஆமா, நீ அப்பப்ப ஆட்டையை போட்டுட்டே இருந்தா அவர் என்ன பாட்டி பண்ணுவாரு? ஐயோ எல்லாமே உனக்கு தாண்டி. என்னதான் அந்த ஆனந்த் பைய பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் இஞ்சி இடுப்புக்கு ஒரு ஒட்டியானமாவது செஞ்சு போட்டு அனுப்ப வேண்டாமாடி? அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பணம் சேர்த்துட்டு இருக்கேன். அவன்கிட்ட பேசி பேசியே நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ என்ன பண்ற, இந்த சுக்குபாய் பிரியாணி கடைக்கு போன் பண்ணி 2 மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, அப்படியே லெக் பீஸ், எறா தொக்கு நெய்யிலேயே வறுத்து வச்சிருப்பான் பாரு, அதெல்லாம் ஆர்டர் பண்ணடி. இவ்வளவுமா? ஐயோ சோதிமணி எல்லாம் காசு குடுப்பாண்டி. என் பசிய நான் கொஞ்சமா ஆத்திக்கிறேன், உனக்கு ஏதாவது வேணா ஆர்டர் பண்ணிக்கோ நடுவுல.
அப்பா வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், ரவிவர்மன் சார் எப்போ கண்ணு முழிப்பாரு? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆனந்த், இவருடைய ஹெல்த் கண்டிஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எப்ப கண்ணு முழிப்பாருன்னு எங்களால சொல்ல முடியாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவர் திடீர்னு ஒரு நாள் கண் விழிக்கலாம். டாக்டர், இவரோட கையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இவர் கண்ணு முழிச்சதான் ஒரு உண்மைக்கான விடை கிடைக்கும். இல்லைனா அது பொய்யாவே போயிடும் டாக்டர். என் ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல டாக்டர்? நல்லா தெரியும். உங்களோட பிரதர் அர்ஜுன் தானே இவரை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணாரு. அர்ஜுன் அண்ணாவோட லைஃப் இவர் கையில தான் இருக்கு டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இவரை காப்பாத்துருங்க டாக்டர். ஷுவர் மிஸ்டர் ஆனந்த், நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல கண் முழிச்சிருவாரு. டோன்ட் வெரி. தேங்க்யூ டாக்டர். ஓகே, வரேன். அந்த ஃபைலை கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ சார், உங்களை பார்க்க ஜேகர் ஃபேமிலியிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வர சொல்லுப்பா. ஓகே சார். நீங்கள் போங்க. வா. உட்காருங்க மேடம். தேங்க்ஸ் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்களுக்கு ஒரு டீடைல் வேணும். என்ன டீடைல்? சார், நேற்று எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஃபேமிலி தேடிட்டு இருக்கிற பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம். யார் ஃபோன் பண்ணாங்கன்னு விவரம் சொல்ல முடியுமா சார்? மேடம், நாங்கள் அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நாகர்கோவிலேருந்து எங்கள் வாசகர் ஒருத்தர் இந்த பொண்ணை அந்த ஏரியாவில் பார்த்ததா எனக்கு கால் பண்ணார். திரும்பவும் அந்த பொண்ணை பார்த்தா டீட்டெயில் கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னார். தகவல் வந்ததும் இதே நம்பருக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், உங்களுக்கு தகவல் கொடுத்த வாசகரோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாது மேடம். ஓகே, தேங்க்யூ. வாங்க, நோ மென்ஷன். என்ன நட்சத்திரம் இப்படி சொதப்பிருச்சு? அந்த ஆளுகிட்ட எப்படியாவது அந்த பொண்ணை பத்தி ஃபுல் டீட்டெயில வாங்கிட்டு போய் அவளை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்ச வாசகர் நம்பர் கூட தர மாட்டேங்கிறாரு. அட மம்மி, அந்த பொண்ணு நம்பர் வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? என்னடி நீ இப்படி சொல்ற? அர்ஜுன் உனக்கு கிடைச்சிருவான்ல? சூப்பர் மம்மி. நம்ம அவளை கண்டுபிடிக்கிறோம், நீ சொன்ன மாதிரி செய்றோம். வா, நம்ம போலாம். ஹலோ அம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் மேரேஜ் புரோக்கர் பேசுறேம்மா. ஓ, அப்படியா? அர்ஜுன் உள்ள இருக்கான். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க கேட்ட மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்குமா. அவங்க பொண்ணோட போட்டோ கேக்குறாங்கம்மா. ஓ, அப்படியா? சரி, நான் வாங்கி அனுப்புறேன். சரிம்மா, வச்சிட்டுங்களா? சரி. அர்ஜுன். வாங்கம்மா. அர்ஜுன், என்ன நீ போனை ஹால்லயே வச்சுட்டு வந்துட்ட? மறந்துட்டேம்மா. தரகர் ஃபோன் பண்ணாருப்பா. நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சாரமா? ஆமாப்பா, நல்ல இடமா பாத்திருக்காரு. சூப்பர். மாப்பிள்ளை வீட்ல வசுந்தராவோட போட்டோ கேட்டாங்களாம். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. கொடுங்க.
சொல்லுங்க சார். ஹாய் வசு, எனக்கு இம்மிடியட்டா உன்னுடைய போட்டோ ஒன்று வேணும். தரகர் கேட்குறாரு. நாளைக்கு காலையில் அழகா மேக்கப் போட்டு ஸ்டுடியோக்கு போய் ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு வா. சரிங்க அர்ஜுன் சார். ஆமா, ஏன் டல்லா இருக்க? சாப்பிட்டியா? ஆமா சார், சாப்பிட்டேன். உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன், என்னாச்சு சார்? இல்ல, குரல் ஒரு மாதிரி இருக்கு, டல்லா இருக்கு, அதனால தான். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், நான் சாப்பிட்டேன். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ வசு. பொண்ணு பார்க்க வர போறாங்க, சும்மா ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு, அப்பதான் நல்லா பிரைட்டா இருப்ப. ஓகே? சரிங்க சார். ஓகே வசு, குட் நைட், பாய். மா, காத்தால உன் கையில வசுவோட போட்டோ இருக்கும். சரிப்பா. ஓகே, சீக்கிரமா வந்து சாப்பிடு. ஷூர் ஷூர், 5 minutes. வசு, அம்மா சாப்பிடவாமா? இல்லம்மா, பசிக்கல. என்னாச்சு வசு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நேத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? இப்போ என்ன பண்ணுறது? என்ன சொல்லியும் அண்ணி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மனசுக்குள்ளே ஏதோ பெரிய ரகசியத்தை பூட்டி வச்ச மாதிரியே இருக்கு. வீடே அர்ஜுன் அண்ணாவோட ஹார்ட் ஃப்ரெண்டை தேடுது. அது யாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சம்மந்தப்பட்ட பொண்ணே தடுக்குது. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பொண்ணு, பணம் இருக்கிற பசங்களை பொண்ணுங்க தேடி அலையிற காலத்தில் வசு அண்ணி மாதிரி ஆளுங்க இருக்க தானே செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலையும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல. எந்நேரமும் அவங்கள எங்கே மாட்டி விடலாம், அவமானப்படுத்தலான்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் அவங்க தன்னை வெளிப்படுத்த தயங்குறாங்க. ஆனால் இது இப்படியே போனால் நல்லா இருக்காது. ஒரு பக்கம் உண்மை தெரிஞ்ச ரவிவர்மா சார் கோமாவில் கிடக்கிறாரு. கிராமத்தில் இருந்த அவங்க சொந்தக்காரர் ராமையா இப்போ உயிரோடவே இல்லை. என்ன பண்ணலாம்? இப்போ ஹார்ட் ஃப்ரெண்டை பார்த்ததா நாகர்கோயிலிருந்து ஃபோன் வந்ததா நிருபர் சொன்னார். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவள் ஹார்ட் ஃப்ரெண்டு இல்லைன்னு நிரூபிச்சிட்டா அண்ணன்கிட்ட நீங்கள் தேடுற பொண்ணு வேற பொண்ணுன்னு சொல்லிடலாம். ஒரு வேளை ஏதாவது மேஜிக் நடந்து அர்ஜுன் அண்ணாவும் வசு அண்ணியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஹலோ, குட் மார்னிங் சார். நான் ஜேகேஆர் ஃபேமிலியிலேருந்து ஆனந்த் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நாகர்கோயிலேருந்து நாங்கள் தேடுற பொண்ணை பார்த்ததா ஒருத்தங்க கால் பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் எதுவும் கால் வந்துச்சா? இல்லை சார், வரல சார். சரிங்க சார், அவங்ககிட்ட இருந்து கால் வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? சார், உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை பேர் சார் கேட்க வருவாங்க? வேற யார் எங்கள் வீட்டில் இருந்து வந்தாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அத்தையும் அத்தை பொண்ணு வந்தாங்க சார். வந்து அந்த பொண்ணை விசாரிச்சாங்க சார். ஓ, அப்படியா? சரி சார், வந்தா சொல்கிறேன். சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே சார். அத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்கணும் அந்த பொண்ணை. என்ன மம்மி, மாமா ஏதோ பரபரப்பா நடந்துட்டு இருக்காரு? இதெல்லாம் அந்த அர்ஜுன் வசுந்தராவுக்காக தான் ஆடுறான். வசு, வா 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 மம்மி. வா வசு. சரி, நான் அப்புறமா பேசுறேன். உட்கார் 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 உட்கார். போட்டோ காமி காமி.
என்ன வசு இது? முகத்துல சிரிப்பே இல்ல. இது என்ன கலர் சாரி? இந்த பிளவுஸுக்கும் இந்த சாரிக்கும் மேட்சிங்கே ஆகலையே. வசு, இந்த போட்டோலாம் பார்த்தா மாப்பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும் வசு? என்ன வசு, முகத்துல கலகலப்பாவே இல்லையே, என்னாச்சு? கல்யாண பொண்ணு இப்படியா இருக்கிறது? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க வேண்டாமா?